வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 3 ஆண்டு நிறைவில் அடிதடி. சிரஞ்சீவி பாலசுப்பிரமணியன் ஆண்டு நிறைவு கல்யாணம் மேள தாளத்துடன் சிறப்பாக ஆரம்பமாயிற்று. கல்யாண வீட்டில் எல்லாரும் வெகு உற்சாகமாக இருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் சூர்யாவின் எதிர்பாராத வருகைதான். நெடுநாளாக பாராத பிள்ளையை பார்த்து கிட்டாவையரும் அவருடைய மனைவியும் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். லலிதாவின் குதூகலத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தன் கணவன் சிறைச்சாலையில் இருப்பதை கூட அவள் அன்றைக்கு மறந்து கல்யாண ஏற்பாடுகளில் உல்லாசமாக ஈடுபட்டு ஓடியாடி கொண்டிருந்தாள். லலிதாவின் மாமனார் ஆத்மநாதையருக்கு சூர்யாவின் வருகை காரணமாக எதிர்வீட்டு தாமோதரம் பிள்ளையுடன் மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்கியது பற்றி மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்று. சூர்யாவுக்கும் அன்றைக்கு என்றும் இல்லாத உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. அப்பா, அம்மா முதலியவர்கள் தன்னை எப்படி வரவேற்பார்களோ என்று அவன் மனத்தில் ஏற்பட்டிருந்த சந்தேகம் நீங்கிற்று. அமரநாதன் தன்னுடைய சிநேகத்தை மறந்துவிடவில்லை என்பதும், அவனுடைய தகப்பனார் தாமோதரம் பிள்ளை கூட தன்னுடன் சல்லாபமாக பேசியதும் அவனுடைய உற்சாகம் வளர காரணமாயிருந்தன. இது மட்டுமா, அவனுடன் பெருஞ்சண்டை போட்ட தமையன் கங்காதரன் இன்று அன்பாக பேசினான். சூர்யா, அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. அவரால் பண்ணை காரியங்களை கவனிக்க முடியவில்லை. நானும் என் வேலையை விட்டு கிராமத்துக்கு போய் இருப்பது முடியாத காரியம். நீதான் ராஜம்பேட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டும். குடியானவர்கள் விஷயத்தில் உன் இஷ்டம் போல் எப்படி வேணுமானாலும் செய்து கொள். நான் ஆட்சேபிக்கவில்லை. 5 வருஷம் அலைந்தது போதும். பேசாமல் ஊருக்கு வந்துவிடு என்று கங்காதரன் கூறியது சூர்யாவுக்கு மிக்க ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. எல்லோரும் தன்னிடம் இவ்வளவு அன்பாக இருப்பது ஏன் என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டான். எல்லாரும் சூர்யா சூர்யா என்று அவனை பிரமாதப்படுத்துவதை பார்த்துவிட்டு லலிதாவின் சீமந்த புத்திரி பட்டுவும் அவனுடன் அதிவிரைவில் சிநேகமாகிவிட்டாள். சூர்யாவின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வேறு யார் அழைத்தாலும் வரமாட்டேன் என்று அந்த குழந்தை பிடிவாதம் பிடித்தது. இதனாலெல்லாம் சூர்யா வெகு நாட்களாக அறியாத உற்சாகத்துடன் இருந்த சமயத்தில் காலை சுமார் 8 மணிக்கு வாசலில் தபால்காரர் வந்தான். தபால்காரருடைய குரல் சூர்யாவுக்கு ஏற்கனவே கேட்ட குரலாக தொனித்தது. உடனே லலிதா, தெரியுமா அண்ணா உனக்கு? தபால்கார பாலகிருஷ்ண இப்போது இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்துவிட்டான். இந்த வீதிக்கு அவன்தான் இப்போது தபால் கொண்டு வந்து கொடுக்கிறான் என்றாள். அவள் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே, இந்த வீட்டிலே KS நாராயணன் என்று யாராவது வந்திருக்கிறார்களா என்று பாலகிருஷ்ணன் கேட்டது சூர்யாவின் காதில் விழுந்தது. உடனே சூர்யா வீட்டுக்கு வெளியே சென்று, என்ன பாலகிருஷ்ணா, சௌக்கியமா? என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டான். ஓஹோ, நீங்கள்தானா சார்? அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தே. என்ன செய்தி? என்ன சமாச்சாரம்? எப்போது வந்தீர்கள்? இந்த கடிதம் உங்களுக்குத்தானா, பார்த்து சொல்லுங்கள் என்று ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினான். விலாசம் தாரிணியின் கையெழுத்தில் இருப்பதைக் கண்டு சூர்யா ஆவலுடன் அதை வாங்கி, ஆமா எனக்குத்தான் என்றான். ஓஹோ, கே சூரிய நாராயண ஐயர் என்ற பெயரை KS நாராயணன் என்று சுருக்கிக் கொண்டீர்களாக்கும். நினைத்தேன். லலிதா அம்மாளுக்கு கூட ஒரு கடிதம் இருக்கிறது. அதையும் நீங்களே என்று சொல்வதற்குள் லலிதா அங்கு வந்து சேர்ந்தாள். இந்தாங்க அம்மா, உங்களுக்கு ஒரு கடிதம். குழந்தைக்கு இன்றைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் போல் இருக்கிறது. ராஜம்பேட்டையிலே நடந்த கல்யாணம் நேற்று நடந்தது போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பாலகிருஷ்ணன் லலிதாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். பிறகு சூர்யாவை பார்த்து, சார், மதகடியில் நாம சண்டை போட்டோமே, ஞாபகம் இருக்கிறதா? கடிதத்தை நான் பிரித்து பார்த்துவிட்டேன் என்று கோபித்துக் கொண்டீர்களே என்றான். அதை பற்றி இப்போது என்ன? எந்த காலமோ நடந்தது என்று சொன்னான் சூர்யா. அதற்காக சொல்லவில்லை. இப்போது உங்களிடம் கொடுத்தேனே, அந்த கடிதத்தை நான் பிரித்து பார்க்கவில்லை என்பதற்காகத்தான் சொன்னேன். தெரிகிறதா?
சூர்யா உடனே சந்தேகத்துடன் தன் கையில் இருந்த கடிதத்தை முன்னும் பின்னும் திருப்பி உற்று பார்த்தான். பாலகிருஷ்ணன் புன்னகையுடன், என்ன சார், பிரித்து பார்த்திருக்கிறதா என்று கேட்டான். இல்லை என்றான் சூர்யா. அதற்காகத்தான் சொன்னேன். ஒருவேளை பிரித்து பார்த்திருந்தாலும் பிரித்தது நான் இல்லை. பழைய ஞாபகத்தை வைத்துக்கொண்டு என் பேரில் சந்தேகப்படாதீர்கள், தெரிகிறதா? லலிதா அம்மா, உங்கள் கடிதத்தையும் நான் பிரித்து பார்க்கவில்லை. மிஸ்டர் சூர்யா பெரிய சந்தேக பிராணியாயிற்றே. அவர் என் பேரில் சந்தேகப்படக்கூடாது. நான் போய் வரட்டுமா? போஸ்ட்மேன், மத்தியானம் இங்கே வந்து சாப்பிட்டு விட்டு போகலாமே என்றாள் லலிதா. அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ எனக்கும் குடும்ப பாரம் சுமந்திருக்கிறது. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போகாவிட்டால் நல்ல டோஸ் கிடைக்கும். சாப்பாடு கிடைக்கிறது அம்மா. மனசு நல்ல மனசா இருக்க வேணும், அவ்வளவுதான். மிஸ்டர் சூர்யா, உங்கள் கடிதத்தை நான் பிரித்து பார்த்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், தெரிகிறதா? என்ன லலிதா அம்மா, நான் சொல்கிறது என்ன என்று சொல்லிக்கொண்டே பாலகிருஷ்ணன் நடையை கட்டினான். அவன் கொஞ்ச தூரம் போனதும் சூர்யா லலிதாவை பார்த்து, பாலகிருஷ்ணனுடைய கிறுக்கு முன்னைவிட அதிகம் போலிருக்கிறதே, இப்படி உளறுகிறானே என்றான். அவன் ஒன்றும் உளரவில்லை அண்ணா. அவனுக்கு கிறுக்கும் இல்லை. பாலகிருஷ்ணன் சொன்னதின் அர்த்தம் உனக்கு புரியவில்லையா? அவன் சொன்னதில அர்த்தம் வேற இருக்கிறதா என்று கேட்டான் சூர்யா. ஏன் இல்லை? உனக்கு இது தெரியாதது ஆச்சரியமாயிருக்கிறது. வடக்கே எல்லாம் ஒருவேளை இந்த வழக்கம் கிடையாதோ என்னமோ. இவர் ஜெயிலுக்கு போனதிலிருந்து எனக்கு வரும் கடிதங்களை எல்லாம் பிரித்து பார்த்துவிட்டுத்தான் அனுப்புகிறார்கள். இதற்கு சென்சாரிங் என்று பெயராம். சூர்யாவுக்கு சுருக்கென்றது. மறுபடியும் கடிதத்தை முன்பின் திருப்பி பார்த்துவிட்டு தைரியமாக, எனக்கு வந்திருக்கும் கடிதத்தை யாரும் பிரித்து பார்க்கவில்லை என்றான். உனக்கு எப்படி தெரியும் பிரித்து பார்க்கவில்லை என்று? சில கடிதங்களை பகிரங்கமாக பிரித்து பார்த்து மேலே சென்சார் செய்யப்பட்டது என்று சீட்டை ஒட்டிவிடுவார்களாம். இன்னும் சில கடிதங்களை பிரித்தது தெரியாதபடி திருப்பி ஒட்டிவிடுவார்களாம். எனக்கு 2 விதமாகவும் வருவதுண்டு. உன் அகத்துக்காரர் சிறையிலிருந்து உனக்கு எழுதும் கடிதங்களை அப்படியெல்லாம் பிரித்து பார்த்து அனுப்பலாம். ஆனால் நான் இன்றைக்கு வந்தவன்தானே, என் கடிதத்தை எதற்காக பிரிக்கிறார்கள்? அப்படி இல்லை அண்ணா. இந்த வீட்டு மேல் விலாசம் இருப்பதால் ஒரு வேளை பிரித்து பார்த்திருப்பார்கள். நீயும் லேசுப்பட்டவன் அல்லவே. என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நமக்கு பார்த்தால் உரை பிரிக்கப்பட்டதாகவே தெரியாது. ஆனால் பாலகிருஷ்ணனுக்கு பார்த்தவுடனே தெரிந்து போய்விடும். அவன் சொன்னதிலிருந்து நம் 2 பேருக்கும் அந்த கடிதங்களை பிரித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் கடிதத்தை படித்து பார்க்கலாம். இவ்விதம் சொல்லிக்கொண்டே லலிதா உரையை பிரித்தாள். உள்ளே இருந்த கடிதத்தை பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்தது. இவர்தான் ஜெயிலிலிருந்து எழுதியிருக்கிறார். குழந்தையின் ஆண்டு விழா அன்றைக்கு சரியாக வந்து சேரும்படியாக எழுதியிருக்கிறார். அவர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். நீ வந்ததற்காக எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்றாள் லலிதா. இதற்குள் உள்ளே இருந்து அம்மா கூப்பிடும் குரல் கேட்கவே லலிதா வீட்டுக்குள் சென்றாள். சூர்யாவும் தனக்கு வந்த கடிதத்தை பிரித்து பார்த்தான். பிரிக்கும்போதே அவன் மனத்தில் இருந்த கலக்கம் அகன்றுவிட்டது. கடிதம் எழுதியிருப்பது தாரிணி. சிஐடி போலீஸுக்கு உபயோகப்படக்கூடிய எந்த விஷயமும் அவள் எழுதியிருக்க மாட்டாள். புரட்சி கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதும்போது மனிதர்களின் உண்மை பெயர்களை கூட குறிப்பிடுவதில்லை. எல்லோருக்கும் மாறு பெயர்கள் இருந்தன. தாரிணிக்கு சரித்திரம் என்று பெயர், சூர்யாவுக்கு தூதன் என்று பெயர். இப்படியெல்லாம் முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது சிஐடி பிரித்து பார்த்து என்ன தெரிந்து கொள்ள முடியும்? சூர்யா எண்ணியது போலவே தாரிணியின் கடிதத்தில் போலீசுக்கு உபயோகப்படக்கூடிய விஷயம் ஒன்றுமில்லை. ஆனால் வேறுவித கவலை சூர்யாவுக்கு தரக்கூடிய விஷயம் இருந்தது. தாரிணி வெகு சுருக்கமாக சில வரிகள் தான் எழுதியிருந்தாள். அத்தங்காளின் நிலைமை முன்னைவிட மோசமாயிருக்கிறது. உடம்பு மனசு ஒன்றும் சரியாயில்லை. உங்களை சந்திக்க விரும்புகிறாள். கூடிய சீக்கிரம் வந்து சேரவும். நீங்கள் உடனே வந்து சேராவிட்டால் ஏதாவது விபரீதமாக முடியலாம் சரித்திரம். இந்த கடிதம் சூர்யாவை ரொம்பவும் கலக்கிவிட்டது. தென்னாட்டுக்கு எந்த வேலையை முன்னிட்டு வந்தானோ
அது பூர்த்தியாகிவிட்டதாக சொல்வதற்கில்லை. ஆயினும் பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பி போக வேண்டியதுதான். ஆஹா, இது என்ன தொல்லை! நல்ல அத்தங்காள் வந்து சேர்ந்தாள், என்னுடைய வேலையை எல்லாம் கெடுப்பதற்கு. அந்த மூர்க்கன், அவளுடைய கணவன், இப்படியும் ஒரு மனிதன் உண்டா? சீதாவின் வாழ்க்கை எப்படி முடியப் போகிறதோ தெரியவில்லையே. ஆண்டு நிறைவு கல்யாணத்துக்காக வைதீக பிராமணர்களும் பந்தமித்திரர்களும் வரத் தொடங்கினார்கள். சூர்யாவும் வீட்டுக்குள்ளே சென்றான். வைதிக காரியங்கள் ஆரம்பமாயின. வைதிகர்கள் வேத மந்திரங்களை ஓதினார்கள். ஸ்திரீகள் கௌரி கல்யாணம் பாடினார்கள். நாதஸ்வர கோஷ்டியர் ஜாம் ஜாம் என்று முழங்கினார்கள். சூர்யாவும் சற்று நேரத்தில் மேற்படி வைபவங்களில் முழுதும் மனத்தை ஈடுபடுத்தினான். தான் வந்த காரியத்தையும் புதுடில்லி அத்தங்காளின் கஷ்டத்தையும் மறந்துவிட்டான் என்றே சொல்லலாம். காலை மணி 10:30 ஆயிற்று. தாமோதரம் பிள்ளை தம்முடைய ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். டெலிபோன் மணி அடித்தது. ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு பேசினார். ஹலோ, தாமோதரம் பிள்ளை பேசுகிறது. போலீஸ் ஸ்டேஷனா? என்ன விசேஷம்? எதிர் வீட்டிலா? ஓஹோ, நான் எதிர் வீட்டு பக்கம் எட்டி பார்க்கிறது கூட கிடையாதே. உங்களுக்குத்தான் நன்றாய் தெரியுமே. இல்ல, நான் பார்க்கவில்லை. தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வாருங்கோ வாருங்கோ, பேஷாய் வாருங்கோ. எல்லா தமாஷையும் என் வீட்டிலிருந்தே பார்க்கிறேன். டெலிபோன் ரிசீவரை வைத்த பிறகு தாமோதரம் பிள்ளை மேலே நோக்கிய வண்ணம் 2 நிமிஷங்கள் யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு அமரநாத் என்று அழைத்தார். அமரநாத் அறைக்குள்ளே வந்தான். எங்கேயோ புறப்படுகிறார் போல இருக்கே என்றார். ஆமாப்பா, நானும் சித்ராவும் எதிர் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். போகலாம் அல்லவா? அவசியம் போகலாம் அமரநாத். நீ எதிர் வீட்டு கல்யாணத்துக்கு போவதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும். என்னத்தை யோசிக்கிறது? நானும் சித்ராவும் கட்டாயம் போகத்தான் போகிறோம். நியாயமாய் பார்த்தால் நீங்கள் கூட வரலாம். எத்தனை நாளைக்குத்தான் மனத்திலே துவேஷத்தை வளரவிட்டுக் கொண்டிருக்கிறது? கூடாது கூடாது, வேஷத்தை வளர விடவே கூடாது. உண்மையில் நான் கூட கல்யாணத்திற்கு வருவதாகத்தான் இருந்தேன். அதற்குள் ஒரு தடை குறுக்கிடுகிறது. அது என்ன தடை அப்பா? உன் சிநேகிதன் சூர்யாவை பற்றி இந்த ஊர் போலீசுக்கு ஏதோ தகவல் வந்திருப்பது போல தோன்றுகிறது. என்ன என்ன என்று திடுக்கிட்டு கேட்டான் அமரநாத். ஆமாம், சூர்யாவை பற்றி ஏதோ சிஐடி தகவல் வந்திருக்கும் போல் இருக்கிறது. இப்போது டெலிபோனில் டிஎஸ்பி என்னை கேட்டார். சூர்யா என்கிற பையன் எதிர் வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எனக்கும் எதிர் வீட்டுக்கும் தான் ஜன்ம விரோதமாயிற்றே என்றேன். வீட்டு வாசலில் ஒரு புது இளைஞனை பார்க்கவில்லையா என்று கேட்டார். அங்க அடையாளம் கூட சொன்னார். தெருவிலே நின்று கொண்டு வருவோர் போவோரையெல்லாம் பார்ப்பதுதான் என் வேலையா என்று நான் பதிலுக்கு கேட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? சீக்கிரத்தில் போலீசார் இங்கே வரப்போகிறார்கள். எதிர் வீட்டில் அமளி துமளிப்படும். இந்த நிலைமையில் நான் எப்படி எதிர் வீட்டுக்கு போவது? என்னை அங்கே பார்த்தால் டிஎஸ்பியிடம் நான் சொன்னது பொய் என்று ஏற்பட்டுவிடும் அல்லவா? அப்பா, இப்போது என்ன செய்யலாம்? சூர்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டாமா? அது உன் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அப்புறம் உன் உச்சிதம் போல செய். ஒரு விஷயம், எச்சரிக்கை செய்வதாயிருந்தால் உடனே செய்ய வேண்டும். இன்னும் 15 நிமிஷங்களில் போலீஸ் படை இங்கே அவன் அறியாத உண்மையெல்லாம் சொல்லும்படி செய்வார்கள். நம் ஊர் போலீஸ்காரர்கள் இவ்வளவு மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று நீ கனவிலே கூட எண்ணியிருக்க முடியாது. தெரிகிறதா? அப்பா, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு மயிர்கூச்சல் உண்டாகிறது. ஆனால் சூர்யாவுக்கு இப்போது வெறுமனே எச்சரிக்கை செய்து என்ன பிரயோஜனம்? இன்னும் 15 நிமிஷங்களில் போலீசார் வந்துவிடுவார்கள் என்று சொல்கிறீர்கள். அதற்குள் அவன் எப்படி தப்பிக்க முடியும்? எங்கே போய் ஒளிந்து கொள்வான்? இதையெல்லாம் என்னை கேட்டு என்ன பயன்? நீயும் உன் சிநேகிதனும் எப்படியாவது போங்கள். திடீரென்று அவன் எப்படி ஒளிந்து கொள்வான்? அக்கம் பக்கத்தில் யாராவது உதவி செய்தால்தான் தப்பித்துக் கொள்ளலாம். அப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கள். சூர்யாவுக்கு இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுக்கலாமா? மறுபடி என்னை கேட்கிறாயே? இந்த வீட்டில் எனக்கு எவ்வளவு பாத்தியதை உண்டோ
அவ்வளவு உனக்கும் உண்டு. உன் இஷ்டம் போல செய். மேலே மாடியில் பின்கட்டு அறையில் போட்டு பூட்டி சாவியை வேணுமானாலும் காணாமல் அடித்துவிடு. ஆனா உன் இஷ்டம். என்ன இந்த விஷயமாக ஒன்றுமே கேட்க வேண்டாம். தெரிந்ததா? மறு நிமிடம் அமரநாத் வெளியேறி எதிர் வீட்டுக்கு சென்றான். 5 நிமிஷங்களுக்கெல்லாம் சூர்யாவை கூட்டிக் கொண்டு திரும்பினான். மேல்மச்சுக்கு அழைத்து போய் தகப்பனார் சொற்படி பின்கட்டு அறையில் அடைத்து கதவை பூட்டினான். சில நிமிஷங்களுக்கெல்லாம் வீதியில் தட தட தடவென்று மோட்டார் சைக்கிள் வரும் சத்தம் கேட்டது. மோட்டார் சைக்கிளுடன் ஜீப் ஒன்றும் வந்தது. வீதியின் இரு புறங்களில் இருந்து போலீசார் மார்ச் செய்து கொண்டு வந்தார்கள். கைதிகளை போட்டு அடைத்து கொண்டு போகும் இரும்பு கூண்டு போட்ட போலீஸ் வண்டி ஒன்றும் வந்தது. ஆத்மநாத ஐயரின் வீட்டு வாசலிலும் கொல்லையிலும் போலீஸ் ஜவான்கள் நின்று கொண்டார்கள். அப்புறம் சிறிது நேரம் கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. வைதிக பிராமணர்கள் மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டு வெளியில் ஓடி வந்தார்கள். அவர்களை எல்லாம் குண்டாந்தடியால் அடித்து போலீசார் வீட்டுக்குள்ளே விரட்டினார்கள். யாரையும் வெளியில் விட வேண்டாம் என்று ஒரு பெரும் அதிகார குரல் உத்தரவிட்டது. ரேழியில் உட்கார்ந்திருந்த நாதஸ்வரக்காரர்கள் வெளியேற பார்த்தார்கள். அதன் பயனாக தவில் வாத்தியம் 2 பக்கமும் படார் என்று கிழிந்தது. நாதஸ்வர குழாயும் ஒத்துவாத்தியமும் நொறுங்கின. ஜாலரா தாளங்கள் சுக்கு நூறாயின. போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க பார்த்தபோது கிட்டாவையர் வந்து வாசற்படியில் நின்றார். தன்னுடைய பிள்ளையை பிடிக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று ஒருவாறு தெரிந்து கொண்டார் போலும். பையன் வெளியேறிவிட்டான் என்பது அவருக்கு தெரியாது. ஆகையால் கையை கட்டிக்கொண்டு கம்பீரமாக நின்று, உள்ளே வைதிக காரியம் நடக்கிறது, ஒருவரும் நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் என் செத்த உடம்பை மிதித்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்றார். அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் மண்டையில் ஒரு அடி, கழுத்தில் ஒரு கல்தா. ஆத்மநாதையர் முன்வந்து, ஏன் சார் இவ்வளவு தடப்புடல் செய்கிறீர்கள்? சாவதானமாக பரிசோதனை செய்து யார் வேண்டுமோ அவரை கொண்டு போங்கள், யாரும் தடுக்கவில்லை. வீணாக பெண் பிள்ளைகளை பயமுறுத்த வேண்டாம் என்றார். ஆத்மநாதையருடைய சாந்தமான பேச்சின் பலனாக அவருக்கு மண்டையில் 2 அடி கிடைத்தது. அவ்வளவுதான். போலீசார் தடதடவென்று வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். முன்கட்டிலும் பின்கட்டிலும் மேல் மாடியிலும் ஒவ்வொரு அறையாக புகுந்து தேடினார்கள். காலில் தட்டுப்பட்டதையெல்லாம் உதைத்து தள்ளினார்கள். கையில் அகப்பட்டதையெல்லாம் உடைத்து நொறுக்கினார்கள். எதிரில் தட்டுப்பட்டவர்களை பிடித்து தள்ளினார்கள் அல்லது தடியால் அடித்தார்கள். படுக்கை அறைக்குள்ளே புகுந்து மெத்தை தலையணைகளை பீத்தெறிந்தார்கள். சாமான் அறைக்குள்ளே புகுந்து சட்டிப்பானைகளை உடைத்தார்கள். சமையல் கட்டுக்குள்ளே பிரவேசித்து அடுப்பிலே கொதித்துக் கொண்டிருந்த சாம்பார் பாத்திரத்தில் குண்டாந்தடியை விட்டு துளாவி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் தேடி வந்த ஆசாமி எங்கேயும் அகப்படவில்லை. வீட்டு ஸ்திரீகள் இன்னது செய்வதென்று தெரியாது அழுது கொண்டே அங்குமிங்கும் ஓடினார்கள். குழந்தைகள் கோவென்று கதறினார்கள். இதற்குள் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு எழுந்து வந்த கிட்டாவையர், எதற்காக எல்லாரும் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள்? எல்லாரும் பேசாமல் இருங்கள். நடக்கிறது நடக்கட்டும். பகவான் ஒருவர் இருக்கிறார் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். முதலில் போலீசார் தாங்கள் தேடி வந்த ஆசாமி கங்காதரனோ என்று எண்ணி அவனை பிடித்து 4 அடி கொடுத்தார்கள். ஆனால் அவனுடைய தலையில் வைத்திருந்த கட்டுக்குடுமி புரட்சிக்காரன் அவன் இல்லை என்பதை நிரூபித்தது. பிறகு அவனை விட்டுவிட்டார்கள். அனாவசியமாக அடிப்பட்ட கங்காதரன், எனக்கு அப்போதே தெரியும், நான் சொன்னால் யார் கேட்கிறார்கள்? அந்த காலி பயலை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது என்று சொன்னேனே, கேட்டீர்களா? அருமை பிள்ளை என்று செல்லம் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டீர்கள். அவன்தான் சனீஸ்வரனுடைய அவதாரமாயிற்றே. வரும்போதே சங்கடத்தையும் கூட அழைத்து கொண்டு வருவானே என்று இரைச்சல் போட்டுக் கொண்டிருந்தான். போலீசார் வீடு முழுவதும் சல்லடை போட்டு சலித்து பார்த்தும் பயனில்லை. தேடிய ஆசாமி அகப்படவில்லை. மேலே கீழே, அறைக்குள்ளே, அலமாரிக்குள்ளே, அரிசி மூட்டைக்குள்ளே, சாம்பார் பாத்திரத்துக்குள்ளே, மெத்தை தலையணைக்குள்ளே எங்கேயும் அவனை காணவில்லை. தரையிலே சுரங்க அறை ஏதேனும் இருக்குமோ என்று சில போலீஸ் ஜவான்கள் குண்டாந்தடியால் தட்டி கூட பார்த்தார்கள். அதிலும் பயனில்லை. 1/2 மணி நேர அமர்க்களத்துக்கு பிறகு போலீஸ்காரர்களுக்கு திரும்பி போக உத்தரவு பிறந்தது. தாமோதரம் பிள்ளை தம்முடைய வீட்டு வாசலில் வந்து நின்று எதிர் வீட்டில் நடந்த அமர்க்களத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். பார்க்க பார்க்க அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. வந்த காரியம் பயன்படாமல் போலீஸ்காரர்கள் வெளியில் வந்ததையும் அவர் பார்த்தார். அவர்
தம்முடைய சிநேகிதர் டிஎஸ்பியின் அருகில் சென்று, இன்று நீங்கள் செய்த காரியம் எனக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது. இந்த பஞ்சாங்க பிராமணர்களை இப்படி தடியால் அடித்ததில் உங்களுக்கு என்ன திருப்தி? இந்த சூரத்தனத்தை எல்லாம் ஜப்பானியரிடம் அல்லவா காட்ட வேண்டும் என்றார். மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் விஷயம் தெரியாமல் பேசுகிறீர்கள். சாபோட்டாஜ் கோஷ்டியைச் சேர்ந்த ஒரு பையன் இந்த வீட்டுக்கு வந்திருந்ததாக தகவல் கிடைத்தது. காவேரி பாலத்தை வெடிவைத்து இடிக்க சதி ஆலோசனை நடந்திருக்கிறது. ஆமா, காவேரி பாலத்தை இடித்து விட்டார்கள். போங்கள் சார். அவர்களுடைய மூளையை சொல்கிறதா, உங்களுடைய அதிகார அக்கிரமத்தை சொல்கிறதா? இப்படியெல்லாம் செய்துதானா ராஜாங்கத்தினிடம் விசுவாசத்தை வளர்த்துவிட முடியும்? சரி, தேடிய பையன் அகப்பட்டானா? பையன் இந்த வீட்டில் இல்லை, ஆனால் இந்த டவுனிலேதான் இருக்கிறான். எப்படியும் பிடித்து விடுவோம் என்றார் டிஎஸ்பி. மோட்டார் சைக்கிளும் ஜீப்பும் குண்டாந்தடி போலீஸும் ஏக ஆர்ப்பாட்டத்துடன் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றன. ஆத்மநாத ஐயரின் வீட்டுக்குள்ளே லலிதாவின் விம்மல் சத்தம் கேட்டது. அத்துடன் அவளுடைய 2 குழந்தைகளின் அழுகை சத்தமும் கலந்தது. இவ்வாறு சிரஞ்சீவி பாலசுப்பிரமணியனின் ஆண்டு நிறைவு கல்யாணம் சிறப்பாக முடிவடைந்தது. அத்தியாயம் 3 ஆண்டு நிறைவில் அடித்தடி நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.